இங்கே வருங்க எப்படி படுத்துருக்குன்னு பாருங்க. பிளாக் மங்கீஸ். ஆமாம் அக்கா உரசி மீன் உரசிட்டு இருக்காங்க. நெத்திலி மீனா இது? மோகன்லாலா? ஓ ட்ரீ ஹவுஸு. ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரான குமிளி தேக்கடிக்கு வந்திருக்கோம். இது தேக்கடியோட செக் போஸ்ட் என்ட்ரி. நம்ம இங்கே ஒரு என்ட்ரி போட்டு உள்ளே போகிறோம். இங்கே ஒன்லி உள்ளே வந்து லோக்கல் ஆளுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வர்றவங்களுக்குலாம் இங்கே அலோவ் கிடையாது. நம்ம லோக்கல்னால ஐடி காணிச்சு நம்ம இப்போ உள்ளே போகிறோம். போவாங்க. இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா, இந்த வண்டியில் தான் கூப்பிட்டு போவாங்க. மக்களே உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் எடுத்தோன்னே பெரியார் டைகர் சார் வெல்கம். பயங்கரமாக இருக்கா? பயங்கரமாக இருக்குது. போடா இப்போ சொல்கிற பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு இதை என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டர் இருக்குது, தண்ணி கீழே போகிறது. கீழே போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்து அப்படியே தேவி டெம்பிள் பாட்டை போட்டாங்க, காப்பி ரைட்ஸ் வந்துடும். அதனால் நம்ம மக்களை இந்த ரோடு பார்த்திங்கன்னா நேராக போட்டிங் போகுது. அப்படியே இந்த பக்கம் ரோடு இங்கேருந்து கட் ஆகும். கட்டான நேராக போனால் அந்த போட்டிங்லேருந்து வர்ற தண்ணி கீழே போகிற இடம் இது தான். பார்த்துக்கோங்க, இங்கேருந்து தான் தண்ணி நேராக கீழே போகுது. மக்களை காட்டு மாங்காய் எப்படி இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பிஞ்சாக இருக்குது. அந்த சட்டர் சொன்ன தண்ணி இங்கே தான் மக்களை. இங்கே வந்து இங்கேருந்து அந்த குப்பை ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல மாட்டிக்கிறோம். இங்கேருந்து இதுக்கப்புறம் போகும். தண்ணி இப்போ திறந்து விடலை, தண்ணி கம்மியாக இருக்குன்னா அடைச்சி வச்சுருக்காங்க. தேக்கடி வைல்டு சான்ச்சுரி. இப்போ நான் அப்படியே நேராக உள்ளே போவோம். திக் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக. மக்களே இது என்ன மரம்னு தெரியுதா? முரட்டுத்தனமாக வளர்ந்துருக்கு. இது வேற ஒன்றும் இல்லை மக்களே, இதுதான் சந்தன மரம். கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு 100 வருஷம் இருக்கும் பழக்கம். சரியான சைஸு. தேக்கடிக்குள்ளே நிறையா பார்க்கலாம். இருங்க ஒரு பாலத்தை காட்டுறேன். இந்த பக்கம் தான் ஒரு பாலத்தை போட்டு வச்சுருக்காங்க, நடுவில் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு. ரிவர் கிராசிங் பாலம். பரவாயில்ல, 2 சைடு இப்போது கேட்டு போட்டிருக்காங்க. முன்னாடி நாங்கள் ஒரு தடவை வரும்போது எதுவுமே இல்லை. இருங்க மேலே ஏறி பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா நடு பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. அப்படியே இப்படி ஸ்க்ரீனை திருப்பணும்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குளித்தோம்னா வேற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் அந்த சட்ரு அங்கே தெரியுது பாருங்க, அதுதான். இங்கே முன்னாடி குளிப்போம். தண்ணியில் எத்தனால ரொம்ப கீழே இருக்குது தண்ணி. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு சின்ன இது மாதிரி இருந்தாலும் எவ்வளோ ஆழம் பார்த்தீங்களா மேலேருந்து. சரியான ஹைட்டு மக்களே. இங்கே பாருங்கள் மக்களே, படகு வச்சுருக்காங்க. குப்பையெல்லாம் வந்து சேருது பாருங்க, இந்த குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு. அங்கேருந்து வர்ற குப்பையெல்லாம் இங்கே மாட்டிக்கிறோம். இங்கே மாட்டினதுக்கப்புறம் மிச்ச தண்ணி இந்த பக்கமாக போகும் மக்களே. இது ஒரு சந்தன மரம் பாருங்கள், இது எவ்வளோ முரட்டு சந்தன மரம் இருக்குன்னு. இதில் ஒரு ஆலமரம் வேறு ஜாயிண்ட் ஆகி வளர்ந்துருக்கு. எல்லா சந்தன மரத்துக்கும் ஒரு சீரியல் நம்பர் வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை மரம் இருக்குன்ற கணக்கு வச்சுருப்பாங்க. எல்லா மரத்துலேயுமேவும் நம்பர் இருக்கும் மக்களே. கருமந்தி உட்காந்துருக்கு பாருங்க, மரத்தில் ஜம்ப் பண்ணி அங்கே ஒன்று ஓடுது. மரம் ஃபுல்லாக கருமந்தி மக்களே. எங்கள் ஊரில் இதை கருமந்தின்னு தான் சொல்லுவோம். இங்கே பாருங்க சேட்டை எவ்வளோ பெரிய. இதுதான் தேக்கடி கருமந்தி, பிளாக் மங்கி. சவுண்டை கொடுக்குது. இந்த உட்காந்துருக்கு, இதுதான் பார்த்துக்குங்க. நிறையா இருக்குது, ஃபேமிலியாக இருக்குது மக்களே. ஃபுல்லாக எவருக்குன்னு வருங்க. இந்த குரங்கு எங்கள் ஊரில் பிளாக் மங்கி கருமந்தின்னு சொல்லுவாங்க. கேரளா குமிளி இது. உங்கள் ஊரில் இந்த குரங்கை என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே. இந்த அவருங்க ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ருக்காரு. சந்தன மரத்தோட இலையை வந்து சாப்பிட்ருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சந்தன மரத்தோட இலையை வந்து சாப்பிட்ருக்கு பாருங்கள். இந்தா நாங்கள் சின்ன வயசில் விறகுக்கு போகும்போது இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி குச்சி ஓடும்போது காஞ்ச மரத்தில் தவிரிச்சுன்னா அது அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துடும். நாங்கள் விறகு பொறுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி ஜம்பிங். வராரு இந்த போயிட்டு இருக்காரு வருங்க. குட்டியோடு இருக்குது மக்களே, குட்டியோடு இருக்குது. வயிற்றில் குட்டியோடு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதில்ல, குட்டியோடு ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கு. நான் தம்பி ஐயாசம் போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே தான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் இங்கே துவைக்கிறதுக்கு வருவோம். ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது ஃபேமிலியாக வருவோம் ஐயாசு. துணியெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு காலையில் வந்தோம்னா ஃபுல்லாக துணியை துவைச்சி காய போட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் வீட்டில் இருந்து.
வீட்டிலேருந்து கிளம்பிட்டா எல்லா வேலையும் முடிச்சு வீடு திரும்புறதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிரும் மக்களே. சூப்பராக இருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன், எந்த இடத்துல துணி துவைப்பாங்க எல்லாமே காட்டுறேன். முன்னாடி இப்போ வந்து அலௌட் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இதான் நம்ம ஃபாரஸ்ட் தான், நம்ம காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த பக்கம் வந்துட்டோம் பார்த்தீங்களா, தாரம் அப்படியே நேராக அங்கே போய் போட்டிங்கில் ஜாயின் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் விளாண்ட இடம். இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே சுற்றாத இடமும் கிடையாது, போகாத இடமும் கிடையாது மக்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேக்கடி காட்டுக்குள்ளே வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம். அதனால் இந்த இடத்துல ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அப்படியே சரி காட்டுக்குள்ளே ஒரு சும்மா சுற்றிட்டு வரலாம்னு அப்படி சும்மா இறங்கியிருக்கோம் மக்களை. இங்கேருந்து ஒரு தண்ணி வருது பாருங்க, இந்த பக்கம் சரிதா. அந்த பக்கம் இருந்து இந்த காட்டு தண்ணி வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல கலக்குது. அந்த இடத்துல அது எதுக்கு இருக்குன்னா, அந்த கேட்டு அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அங்கே லாக் ஆகிரும், தண்ணி மட்டும் வரும். மிச்ச தண்ணி இந்த வழியாக கீழே போயிடும் மக்களே. வெயில் அடி மக்களே, வெயில் கும்பலினாலே சில்லுன்னு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது சுல்லுன்னு வெயில் அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் சாயங்காலம் ஆனால் நல்ல மழை வந்துடுது மக்களே, நல்ல மழை. அதனால் கூலிங் ஆயிரும். ஆனால் இப்போ கொஞ்சம் பயங்கர சூடு தாங்க முடியல மக்களே. இதுதான் கொய்யாக்கா, காட்டு கொய்யா மரம். உங்களுக்கு தெரியுதா? அதில் மேலே பிஞ்சாக தான் கிடக்கு, பெருசாக இன்னும் காய் ஒன்றும் பெருசாக வரல. அந்த துணி துவைக்க வரவங்க சொல்லியிருந்தோம்ல, ஃபுல்லாக இங்கே இந்த கொய்யாக்கா தான் நமக்கு சாப்பாடு. சம்டைம் சாப்பாடெலாம் கொண்டு வர மாட்டோம், ஃபுல்லாக கொய்யாக்கா தான். கொய்யாக்காலே வயிறு நப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் மக்களே. இலையுதிர் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, நீ ஃபுல்லாக மரம் மொட்டையாகவே இருக்கும். எல்லாம் நீ அடுத்த மாதம்லாம் ஃபுல்லாக உதிர்ந்து போகும் மக்களே. இந்த மாதம்லாம் ஃபுல் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தில் ஒரு இது இருக்காது, ஒரு இலை இருக்காது. எல்லாம் மரம் ஃபுல்லாக மொட்டையாக தான் இருக்கும் மக்களே. ஆமாம், மழை காலம் ஜூலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. ஜூலைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு செழிப்பாக இருக்கும் மக்களே. தண்ணி அதே மாதிரி மேலே வரைக்கும் கிடக்கும், இங்கெல்லாம் இறங்கவே முடியாது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு. இந்த மேல் கோட்டுக்கு இங்கே வந்துடும் தண்ணி. இதான் சலவை தொழிலாளிகள் துவைக்கிற இடம், லாண்ட்ரி ஒர்க்கர்ஸ். இங்கே வந்து இந்த ஹோட்டல் ரூம்ஸில் இருக்கிற பெட்ஷீட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே துவைச்சி இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி நேராக அங்கே லாஸ்ட்டுக்கு போயிடுவோம். அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பாட் வரும். பார்த்தீங்களா, துணிலாம் காஞ்சிட்ருக்கு, மக்கள் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, துவைச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் இடம். துவைச்சிங்க காய போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வாங்க நம்ம உள்ளே போவோம். ஃபுல்லாக வந்து பார்த்தா யானை பிண்டம் கிடக்கு. இது போட்டு எப்படினாலும் ஒரு வாரத்துக்கு பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்களா யானை வரும், ஃபுல்லாக காஞ்சி ட்ரை ஆகிடுச்சு. எப்படினாலும் ஒரு வாரம் இருக்கும். அடிக்கிற வெயில் சொல்ல முடியாது, 2 நாள் கூட ஆனாலும் ஆனது தான். ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது, எப்போ காய்னு யாருக்கு தெரியும். மழை ஃபுல்லாக பெஞ்சதுக்கப்புறம் தண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாக நிறைஞ்சு இந்த கண்டை ஃபுல்லாகிடும். இந்த மேலே இருக்குல்ல, இந்த பக்கம் நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு தண்ணி ஆயிரும். நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேக்கடி லேண்டிங் போவோம். இந்த 2 சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க மரம். இந்த மரம் ஃபுல்லாக கொய்யா மரம் தான். 2 சைடு நிழலாக இருக்கும், அப்படியே 2 பக்கம் காடு மாதிரி இருக்கும். நடுவில் அப்படியே நிழலாக நடந்து வரலாம். ஃபுல்லாக எல்லா மரத்தையும் எல்லாமே வெட்டிட்டாங்க மக்களே, எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. எதுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிழலாக இருக்கும். போகிற வழியில் கொய்யா பழம் தான், ஃபுல்லாக கொய்யா பழமாக சாப்பிட்டு தான் போவோம். இங்கே வருங்க, லவாப்பழம் மரம் ஃபுல்லாக பூத்து குலுங்கிட்டுருக்கு. அடுத்த மாதம் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ஃபுல்லாக பழுத்துரும் மக்களே. நம்ம அதையும் அப்போது கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இங்கே காட்டு நவாப்பழம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த இதுக்கு அப்புறம் போவோம். நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு போவோம். ஸ்பாட்டுக்கு நெருங்கியாச்சு மக்களே, அந்த மரம் தாண்டினோடனே ஸ்பாட்டு தான் மக்களே. ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. உங்களோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தான். காட்டுக்குள்ளே விறகு, மீன், இந்த மாதிரி இதுதான் இவங்களோட இது ஓடிட்டுருக்கு. மீன் பிடிச்சிருக்காங்க மக்களே, வாங்க பார்ப்போம். மீன் கிடச்சிருக்கா? மீன் கிடச்சிருக்கா அக்கா, உரசிட்டு இருக்காங்க பாருங்க. இது என்ன மீனுக்கா, பேர் என்ன? கணையா மீன். ஓகே, ஆல்ரெடி பிடிச்சிருந்தா இதில் வச்சுருக்காங்க அக்கா. மீன் உரசிட்டு இருக்காங்க. நெத்திலி மீனா இது? இது நெத்திலி மீன் கடல் மீன் தானே சொல்லுவாங்க? ஆ, அது வேற. இது வந்து சின்ன சைஸு.
சொர்ணக்கணிக்கவே இருக்கு. ஓ தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி மின்னுமாமா. தங்கம் மாதிரி மின்னுமாமா அந்த மீன் தண்ணிக்குள்ள. ஆமாம், அந்த மீனுக்கு தான் நாங்கள் மோகன்லாலா? ஓ பரவாயில்ல, தங்கம் மாதிரி இருக்கிறனாலயா? லாலேட்டு பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அண்ணா உங்கள் பேர்? என் பேர் வீரன். வீரையன். ஓகே. அக்கா பேர்? மஞ்சுளா. மஞ்சுளா. பாட்டியம்மா? பொன்னம்மா. பொன்னம்மா. அந்த ஒரு பாட்டியம்மா வராங்க மீன் பிடிச்சிட்டு. மோகனம்மா மீன் பிடிச்சிருந்தா இதுக்குள்ளே தான் நாங்களுக்குள்ள கும்பலி. அம்மா இதே கும்பலி தான், ரோசா பக்கம் தான் அக்கா இருக்கு. இந்த சின்ன வயசுலலாம் நம்மளும் இந்த பக்கம்லாம் மீன் பிடிச்சி சுற்றினது தான். அதனால் நம்ம இடத்த நம்ம மக்களுக்கு காட்டலாம்னு அப்படி சும்மா கூப்பிட்டு வந்தேன். இந்தா பாட்டியம்மா வர்றாங்க, பாத்திரம் மீன் பிடிச்சி பாருங்க. மீன் மாதிரி இருக்குது நல்லா அதே இப்போ சொன்னாங்கல்ல மோகன்லால். மோகன்லால் மீனா இது? இதென்ன மீன் வாட்டி இது? பாட்டியம்மா பாருங்க மீன் நிறையா பிடிச்சி வச்சுருக்காங்க மக்களே. ஃபுல்லாக பொடி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். பாட்டியம்மா இதெல்லாம் கொண்டு போய் விற்றுருவீங்களா இல்லை வீட்டுக்கு குழம்பு வச்சுருவீங்களா? குழம்பு வச்சுருவோம். இது உங்கள் யூஸ்க்கா? சரி 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 சரி. ஏன் கொள்ளாதா? சரி சரி சரி. கொள்ளாதுன்னா நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் மக்களே. இவங்க ஆமாம், நாங்கள் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர். ஆக்சுவலி இது கேரளா குமளிக்குள்ளே இருக்கும். பேசுகிறது வந்து மலையாளம் கலந்து வரும். ஏன் பாட்டியம்மா? எல்லாம் கலந்து வரும். ஆமாம் மலையாளம். இந்த மீன் பேர் என்னது? நம்மளும் மலையாளம் பேசுவோம். இப்போ வீடு நம்ம தமிழ்காரங்களுக்கு தானே காட்டுறோம். அப்போ தமிழில் சொன்னால் தானே புரியும். ஆமாம். உருத்து மீனா? எத்தனை வருஷமா இதுக்குள்ளே இருக்கீங்க? பழையங்குடி தெரியும் தெரியும். அப்படியா? போகலாம், இப்படி போகலாமா? இப்படி போய் ஜாயின் பண்ணிக்கலாமா? சரி அப்போ தெரியுதா? ஆமாம் அந்த தெரியுது மக்களே. ஏரியா அந்த தெரியுது பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். போட்டிங்களா? அந்த தெரியுது பாருங்க. சரி நம்ம அம்மாமார்கள்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பொன்னம்மா. பொன்னம்மா சேச்சியை பார்த்து அப்பாவை கேட்டேன். எங்கள் அப்பாவை கேட்டேன். அம்மா வந்திருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க. எங்கள் அப்பாவோட தோஸ்து இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களே எல்லாருமே. ஆமாம் வந்ததில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். பாட்டி ஒரு காய் சொல்லுங்கள். ஓகே பாட்டி பாய். ஓகே. கடைசியில் பார்த்தா எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க. இப்போ நம்ம போய் அந்த இடத்துல போய் நம்ம இடத்துல கால் நினச்சிட்டு வந்துடுவோம். நம்ம இடத்துல நம்ம சொன்னோம்ல இங்கே துவைக்க வருவோம்னு, இதுதான் நம்ம ஸ்பாட்டு மக்களை பார்த்துக்கோங்க. இங்கே தான் காய போடுவோம் துணி. இங்கே ஃபுல்லாக கொய்யா மரமாக இருந்துச்சு, எல்லாம் வெட்டிட்டாங்க. வாங்க நம்ம போயிட்டு இப்போ வந்ததுக்கு ஒரு கை கால் மூஞ்சியை கழுவிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இப்போ கிளம்புவோம். குளிக்கணும். இந்த தண்ணியை பார்த்தாலே குளிக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் நம்மளை விட்டுட்டாங்க, மேலே போயிட்டாங்க. அதனால் ரிட்டன் வரும்போது நம்ம குளிப்போம். சும்மா கையை மட்டும் நினச்சி தண்ணி மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு போயிடுவோம். தேக்கடி தண்ணி அருமையாக இருக்குது மக்களே. அருமையாக இருந்துச்சு. வந்து ஒரு மூஞ்சியை கழுவிட்டு வெயில் தாழ்ந்துருச்சு. வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இது பண்ணாதான் நல்லா இருக்கு. இந்த அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணி நாங்கள் அந்த பக்கம் அக்கறை போயிட்டு சரி வருவோம். தண்ணி பார்க்கறதுக்கு தான் ஆழம் இல்லாத மாதிரி இருக்கு. சாவா கிடக்குன்னு தப்பு. இன்னும் 100 அடி அடிச்சிருப்பேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த பக்கம் இருந்து இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை போட்டால் ஃபுல் லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து இதை பார்ட் 2 போடுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சுற்றி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. நமக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பணம் கிடச்சிருக்கு. அப்படியே எங்கள் ஃபோக்கஸ் யாரோ ஒருத்தர் தேக்கடிக்குள்ள வந்து ₹1 1991 காசு பாருங்கள் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து தேக்கடிக்குள்ளே வந்ததுக்கு நமக்கு ₹1 கிடச்சிருக்கு மக்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் போடுறதுக்கு மறந்துடாதீங்க.